வெல்கம் டு சசி சமையல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரியஸில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டைக்கோஸை பார்த்து தூரமாக ஒரு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு அடிகரமான பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்துட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் கரம் மசாலா எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. தக்காளி குழைய வெந்ததும் 2 கப் நல்லா இது மாதிரி பொடுசாக நீல வாக்கில் சீவின முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. முட்டைக்கோஸை தண்ணி விட்டு நல்லா வெந்து வரும். சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி தெளித்து மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஒரு 90% வெந்ததும் கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் தொக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முட்டைக்கோஸில் தான் செஞ்சீங்களானே உங்களுக்கே தெரியாது. வெங்காய தொக்கு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.